வணக்கம். குழந்தைகளுக்கு அடிக்கடி வயிற்று வலி வருதா, அதை அவங்க சொல்லவும் தெரியாமல், அதை எப்படி வெளிக்காட்டுறதுன்னு தெரியாமல் அழ ஆரம்பிச்சிடுவாங்க. இந்த மாதிரி வயிற்று வலி வருது அப்படின்னா அது ஏன் வருது, அதுக்கு என்ன காரணம், அதுக்கு என்னென்ன தீர்வுகள் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அது பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு என்ன சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. பொதுவாக குழந்தைகளுக்கு வயிற்று வலி வருது அப்படின்னா அதுக்கு முக்கியமாக ஒரு 5 காரணங்கள் தான் இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒன்று மலச்சிக்கல். அன்றாடம் மலம் கழிக்காமல் இருக்கிறதுனால ஒரு வயிற்று வலி வரும். அப்படி இல்லைன்னா சாப்பிட்ட சாப்பாடு சரியான முறையில் சாப்பிட்டுருக்க மாட்டாங்க, ஒழுங்கா அதை மென்று சாப்பிட்டுருக்க மாட்டாங்க. அப்படியே சாப்பாடு முழுங்கும் பொழுது அதுவும் வயிற்று வலிக்கு ஒரு காரணமா இருக்கும். அப்படி சாப்பிட்ட சாப்பாடு சரியான முறையில் ஜீரணமாகலை, இல்லை அதிகமான எண்ணெயோ இல்லை அதிகமான கார உணவுகளோ எடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா அதுவும் வயிற்று வலிக்கு ஒரு காரணமா இருக்கும். அதே மாதிரி இந்த கோடை காலத்துல பெரும்பாலும் நிறைய குழந்தைகளுக்கு வயிற்று வலி வர்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, உடல் உஷ்ணம். வெப்பம் அதிகமா இருக்கும்போது அதனால வரக்கூடிய வாயு பிரச்சனையும் வயிற்று வலிக்கு ஒரு முக்கியமான காரணமா இருக்கும். அடுத்ததா அப்படின்னு பார்க்கும்பொழுது குடல்ல ஏதாவது புழு இருந்தது அப்படின்னா அதுவும் வயிற்று வலியை ஏற்படுத்தும். அதனால இந்த 5 காரணங்கள் தான் பொதுவாகவே வயிற்று வலிக்கு முக்கியமான காரணங்கள். இப்போ இதுக்கு என்னென்ன மாதிரியான தீர்வுகளை நம்ம வீட்டிலேயே செய்யலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, ரொம்ப எளிமையான ஒரு தீர்வு அப்படின்னா அது வாரத்துக்கு ஒரு தடவையோ இல்லைன்னா வாரத்துக்கு 2 தடவையோ எண்ணெய் தேய்ச்சி குளிக்க வைக்கிறது. அதாவது நல்லெண்ணெய் குளி, உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் நல்லெண்ணெயை தேய்ச்சி அதுக்கப்புறமா குளிக்க வைக்கிறது ஒரு நல்ல தீர்வாக இருக்கும். இது உடல் உஷ்ணத்தை குறைக்கிறது மட்டும் இல்லாமல் மலச்சிக்கல் மாதிரியான பிரச்சனைகளுக்கும் இது முக்கியமான ஒரு தீர்வு. அடுத்தது அப்படின்னு பார்த்தோம்னா, மல்லி, சுக்கு, மிளகு, ஜீரகம், வெந்தயம் இது 5ஐயும் சம அளவு எடுத்து ஒன்றா சேர்த்து இதை நல்லா தண்ணியில் கொதிக்க வச்சு ஒரு 1/4 பங்கா சுண்டுனதுக்கு அப்புறமா அதோட தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சோண்டு பெருங்காயமும் தேனும் கலந்து நம்ம கொடுக்கலாம். இது உடல் உஷ்ணத்தை குறைக்கிறது மட்டும் இல்லாமல் வாயு தொந்தரவுகள், உடல்ல வரக்கூடிய வயிற்று வலியும் அடியோட குறைக்கிறதுக்கு உதவும். இந்த கஷாயம் பார்த்தோம்னா உடல் வெப்பத்தை குறைக்கிறது மட்டும் இல்லாமல் வாயு சம்பந்தமான பிரச்சனைகள், உஷ்ணத்தினால வரக்கூடிய பிரச்சனைகள், வயிற்றில் இருக்கக்கூடிய புழுக்களை வெளியேற்றுறது, அதே மாதிரி செரிமானத்தை தூண்டி அஜீரண மாதிரியான பிரச்சனைகளுக்கும் ஒரு நல்ல தீர்வு கொடுக்கும். வயிற்று வலிக்கு ஒரு சிறந்த மருந்தாகவும் இது இருக்கும். அதனால இந்த 2 வழியை மட்டும் நம்ம செஞ்சோம்னாலே போதும். குழந்தைகளுக்கு அடிக்கடி வரக்கூடிய வயிற்று வலி மட்டும் இல்லாமல் எப்பயாவது வரக்கூடிய வயிற்று வலிக்கும் சிறந்த ஒரு தீர்வா இது இருக்கும். அதோட குழந்தைகளுக்கு நல்ல ஒரு உணவுகளையும் ஆரோக்கியமான உணவுகளையும் பழங்கள், காய்கறிகள், கீரைகளை அடிக்கடி கொடுக்கறது சிறந்த ஒரு பலனை கொடுக்கும். வயிற்று வலி இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு கண்டிப்பா இதை ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பயனுள்ளதா இருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, மற்றவங்க ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. என் ஆரோக்கியம், என் குடும்பத்தின் ஆரோக்கியம், என் சமூகத்தின் ஆரோக்கியத்திற்கான பயணம் இது. கைகோர்ப்போம், ஆரோக்கியத்திற்கு விதையாவோம். நன்றி.